இவ்ளோ ஈஸியா பீஸா வீட்லயே செய்ய முடியுமா? நாங்களும் பீஸா வீட்லயே செய்யறதுக்கு ரெடி பண்ணோங்க. எப்படிலாம் வந்துச்சு, நான் என்னென்னலாம் சேர்த்தேன், அதுக்கு ஃபைனலா அந்த அந்த பீஸா மாதிரி வந்துச்சா, அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டு ஊற வச்சத எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதில 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்கலாம் சாப்பிடுறதுனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவே போதுமானதா இருக்குங்க. அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, அது டேஸ்ட் குடுக்கும். அதனால ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வேற ஆயில் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவ நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கை விட்டு நல்லா அந்த கோதுமை மாவு மாரி பெசையாம, கரெக்ட்டான பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. மேல ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா ஒரு 2 ஹவர் நல்லா ஊறணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு பீஸா மாதிரி வரும். இப்போ இந்த ட்ரேவ வந்து நாங்க ஓடிஜில குடுத்தாங்க. அந்த ஓடிஜிலயே இந்த ட்ரேலயே நாங்க இந்த பீஸாவ செஞ்சுக்கிட்டோம். இந்த சாஸ்க்கு தேவையானது என்னன்றத நான் சொல்லிர்றேன். முதல்ல தக்காளிய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரிகனோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து டொமேட்டோ சாஸ நான் வீட்லயே ரெடி பண்ணேன். சீஸ் வந்து ம் பீஸா சீஸ்ன்னு இருக்கும். அந்த சீஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அத நல்லா துருவிட்டு, பீஸா மேல சீஸ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர சேர்த்துக்கோங்க. அப்புறம் கேப்சிகம். பன்னீர வந்து நான் வந்து லைட்டா அ சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சில்லி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இந்த பீஸா மேல எடுத்துட்டேன். லாஸ்ட்டா இருந்த அ பீஸா அந்த சீஸையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 200 டிகிரில வச்சுட்டு, ஒரு 30 மினிட்ஸ்க்கு டெம்பரேச்சர்ல நீங்க வச்சீங்கன்னா, சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுங்க. ஃபைனல் லுக் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்லயே இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு பாருங்க. எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. கடையில விக்கிறத விட சூப்பரா வந்துருச்சேன்னு சொல்லிட்டு. இனிமே நாங்க வெளிய போய் சாப்பிடாம வீட்லயே செஞ்சு சாப்பிட போறோம். லாஸ்ட்டா ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் மேல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் ஹார்டா இல்லாம டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வீட்ல இதே மாரி செஞ்சு பாத்து, இதே அளவோட சேருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி பீஸா வரும். ஒரு வேள உங்க கிட்ட வந்து ஓடிஜி இல்லன்னா, தோசை கல் வச்சுட்டு, அதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி வச்சு, ஒரு 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸா வச்சு நீங்க எடுங்க. அப்போ குக் ஆயி நல்லாயிருக்கும். கண்டிப்பா வீட்ல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா ஃபைனல் லுக் சொல்லுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப், லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க் யூ.